வேத வசனத்தை தியானித்து குறிப்பிட்ட நேரத்தில் நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு பாடலின் அடியை மாத்திரம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், தொடர்ச்சியா நம்ம பாடுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்தி விலகாமலே என்னை நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அழிப்பவரே, எதிர்பார்ப்பு முடிவுகளை என் வாழ்வில் அழிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால், வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, உம்மை நம்பிட யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, உம்மை நம்பிட யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலோ செய்வதிலோ முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, உம்மை நம்பிட யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகவேல் இஸ்ரவேல் நம்பிக்கையானவரே, உம்மை நம்பிட யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மிகவேல் என்ன அர்த்தம் அது பார்த்து இருக்கிறீங்களா?
What you understand? மிகவேல். Any boy? மிகவேல் அப்படின்னா உம்மை போல் வேற தெய்வம் இல்லை. There is no God beside you. இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய இருதயம். உம்மை போல இருதயம் உள்ளவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பாடல் பாடும்போது அது அர்த்தத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தோட பாடினீங்க தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஆமென். அப்போ மிகவேல் அப்படின்னா உம்மை போல் வேற தெய்வம் இல்லை. There is no God beside you. அந்த வார்த்தை ஒரே வார்த்தையில் அந்த சென்டென்ஸ் அடங்கிடும். மிகவேல். ஈப்ரு. இட்ஸ் an Hebrew word. மிகவேல். அதனால் அதன் அர்த்தத்தை புரிந்து பாடும்போது தான் அவர் யார் என்பதை நம்ம இருதயத்தின் ஆழத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு பாட்டின் அர்த்தங்களை தெரிந்து கொள்ளுங்க. அப்போது அந்த அர்த்தத்தோடு பாடும்போது தான் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து ருசித்து பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் ஏற்கனவே தியானித்து கொண்டிருக்கிற பகுதிக்கு நேராக நம் வேத புத்தகத்தை திருப்பி 18ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆத்துமாக்கள் எனக்குரியது. 4ஆம் வசனம். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் என்பது என்ன? தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்கிறது. தேவன் விரும்பக்கூடாத காரியத்தை செய்கிற ஆத்துமா என்ன ஆயிரும்? செத்துரும். அதில் பழிப்பறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரீரமும் செத்துரும், ஆத்மாவும் செத்துரும். சரீரமும் செத்துரும், ஆத்துமாவும் செத்துரும். ரெண்டும் செத்துரும். இந்த ஆத்துமா பிழைக்கணுன்றதுக்காக தான் இந்த திருசபை நந்தன் இருக்கு. சர்ச்சுங்க நடக்குது. கம்யூனியன் கொடுக்குறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, வசனத்தை போதிக்கிறாங்க, பாடல் ஆராதனை எல்லாம் தேவனை நெருங்கி வாழ்வதுக்கும் தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்வதுக்கும் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதுக்கு தான் இவைகளெல்லாம் நமக்கு போதிக்கப்பட்டிருக்குது. உன் ஆத்மா சாகவே சாகாது அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னால் சர்ச் தேவை கிடையாது, ரட்சிப்பு தேவை கிடையாது. இயேசு வந்திருக்கணும்னு அவசியமோ கிடையாது, ரத்தம் செஞ்சிருக்கணும்னு அவசியமோ கிடையாது. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? உன் ஆத்துமா மீட்கப்படும்படி. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த சரீர வாழ்வையே பார்க்குறோம், சரீரத்தில் வாழ்கிற இந்த வாழ்க்கையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நமக்கு மேன்மை அப்படின்னு யோசிக்கிறோம். உலகத்தில் நல்லா சம்பாதிக்கணும், நல்லா வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணும், அதெல்லாம் வர வேண்டியது தான். ஆனால் அது மேலேயே நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. ஆண்டவர் நமக்கு சொன்ன விஷயம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, பின்பு இவைகளெல்லாம் உனக்கு கூட சேர்த்து கொடுக்கப்படும். அப்படின்னா உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா கூட நீ ஆரோக்கியத்தை தேவன்கிட்ட கேட்குறியோ இல்லையோ, நீ அவரை துதிக்க ஆரம்பி. அவர் வந்துட்டாருன்னு வச்சுக்க, உன் பலவீனங்கள் பலனா மாறிடும். ஆமென். உன் பலவீனம் பலனா மாறிடும். நம்ம வேலையை அவர் கொண்டு வரணும். அவரை கொண்டு வரணும்னா நீ வெறும் வாய் திறந்து பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து பாடுறதுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு உன் குறைகளெல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செஞ்சு இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட தேவனை ஆராதிக்க தொடங்கணும். நீ ஒருவேளை சாதாரணமாக மற்றவங்க செய்கிற உலக பிரகாரமான தவறுகளை செய்யாது இருக்கலாம். ஆனால் உன் இருதயத்தில் யார் மேலேயோ கசப்பு வச்சிருக்கலாம், உன் இருதயத்தில் யார் மேலேயோ நீ பொறாமப்பட்டிருக்கலாம், இல்லை நீ பெருமைப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் நீ உன்னை அறியாமலே மேன்மையாக பேசிட்டு இருக்கலாம். அதெல்லாம் உனக்குள்ள இருக்கும் போது தேவன் உன் மூலியமாய் கிரியை செய்ய முடியாது. ஆண்டவர் உன் மூலியமாய் கிரியை செய்ய முடியாது. அவர் நீதியின்படி நியாயம் தீர்க்கிற தேவன், அநீதியை பார்ப்பதே கிடையாது. அவர் வாசம் செய்கிற இடம் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். ஆமென். அவ்வளோ பரிசுத்தமா. பரிசுத்தம் என்ன தெரியுமா? எல்லாத்திலையும் சுத்தம், எல்லாத்திலையும் சுத்தம். ஆத்மாவிலையும் சுத்தம், ஆவிலையும் சுத்தம், சரீரத்திலையும். அதுதான் பரிசுத்தம்.
மனுஷன் எதை பார்க்குறா? ராகுல், மனுஷன் எதை பார்க்குறா? நல்ல சத்தமாக சொல்லு. தேவன் எதை பார்க்குறாரு? அப்போ தேவனுக்கு முன்னே எது சுத்தமாக இருக்கணும்? மனுஷனுக்கு முன்னே எது சுத்தமாக இருக்கணும்? தப்பு நானே சொல்லி கொடுத்துருக்குறேன். தப்பு அதாவது தேவனுக்கு முன்னே இருதயமும் சுத்தமாக இருக்கணும், சரீரமும் சுத்தமாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு நான் உன்னை சந்திக்க போகிறேன், துணி தோய்த்து குளிச்சுட்டு வான்றார். என்னது? இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, துணியெல்லாம் தோய்ச்சி போட்டு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள். பரிசுத்தனா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொள்ளுங்கன்றார். Keep everything clean, so tomorrow I can come and meet you and talk to you. You need to be clean when God wants to talk to you. உன் சரீரமும் சுத்தமாக இருக்கணும், உன் ஆவி ஆத்மாவும் சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சரீரத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நீ ஷாம்பு போடலாம், பாடி லோஷன் போடலாம், சோப்பு போடலாம். உனக்கு என்ன வாங்க தகுதி இருக்குதோ, என்ன நீ யூஸ் பண்ண நீ பழகி இருக்கிறோ அதை யூஸ் பண்ணி இந்த சரீரத்தை சுத்தம் பண்ணிக்கொள்ளலாம், உன் முடியை சுத்தம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த இருதயம் சுத்தமரிக்கப்பட வேண்டுமானால், ஆவி சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விட்டுட்டு வேற வழியே கிடையாது நமக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படி உன்னை ஒவ்வொரு நாளும் நீ சுத்திகரித்து குளித்தோ முகத்தை கழுவியோ உன் சரீரத்தை சுத்தமாய் அழகாய் வைத்துக்கொள்ள நீ முயற்சி எடுக்கிறாயோ, அதே அளவுக்கு உன் ஆத்துமாவையும் உன் இருதயத்தையும் தேவனுக்கு முன்பதாய் சுத்தமாய் வைத்துக் கொள்வதற்கு அவர் இரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்தம் உனக்குள்ள இருக்குமானால் தான் தேவன் வருவார். நீ பாடுறதுக்கெல்லாம் தேவன் வந்துட மாட்டார். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் வந்து நீ என்னத்தான் கண்ணீர் விட்டு பாடினாலும் எனக்கு தெரியும் நீ அழுதுனுக்கிறேன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்வார், ஏய் அது டூப்ளிகேட்ரா. எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். சில பொருளுங்களை சில பார்த்தோன்னே இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட்டு நமக்கே சொல்ல வருது. அவருக்கு தெரியாதா? படித்தவருக்கு எந்த கண்ணீர் ஒரிஜினல் எந்த கண்ணீர் டூப்ளிகேட்டுன்னு அவருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசமாக இருக்கணும்னா எல்லாம் சுத்திகரிக்கப்படணும், எல்லாம் சுத்தமாக இருக்கணும். நாட் ஒன்லி யுவர் ஹார்ட், எவ்ரிதிங் ஹேஸ் டு பி க்ளீன். இப்போ ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறவராக இருந்தார்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? அவன் எப்படின்னா அவன் குளிச்சானம் குளிக்கிட்டோம் குளிக்காக்கிட்டு போட்டான் வந்து நெல்லுப்பா, அவன் இருதயத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு வந்து நெல்லுப்பா சொல்லி இருக்கணுமா இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஒரு நாளைக்கு முன்னே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு? சுத்திகரிக்கணும்னா துணியை தோய்த்து குளிச்சுட்டு வாங்கன்றார். ஒழுங்காக வந்து நாளைக்கு காலையில் அங்கே மலை கட்ட வாங்க, நான் உங்களோட என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். உங்களோட என்ன பண்ண போகிறேன்? பேச போகிறேன். அப்போ தேவன் சுத்திகரிப்பை விரும்புகிறவர். அப்போது பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ உன் ஆத்மாவை சாகடிக்கிறது உன் கையில் தான் இருக்கு. தட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். உன் ஆத்மா செத்துறணும்னு யோசித்தா எப்படி நான் வாழு? உன் இஷ்டம் போல போ. திட்டுத்தனமான எதனா செய், சொந்த இஷ்டமாக வாழு, நீ விருப்பப்படுகிறத பெற்றுக்கோ, நீயும் செத்துருவ, உன் ஆத்மாவும் செத்துரும். உன் ஆத்மா பிழைத்திருக்க வேண்டுமானால் தேவன் மாத்திரம்தான். இப்போ இந்த வசனத்தை அப்படியே சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம தியானித்தோம். இந்த 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்திருக்கிறோம், ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அப்படியே கண்டினியூ வாசிமா 5ஆம் வசனத்துலேருந்து அப்படியே. ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரீயோட சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திருப்பி கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானானால் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஆமென் அல்லேலூயா, அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவனே நீதிமான் இருப்பான், அவனே பிழைச்சிருப்பான். அந்த கண்டென்ட்டை வாய்ச்சாலே நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார்.
இப்போ அது கீழெல்லாம் வந்து ஒரு காரியத்தையும் சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வந்த பிறகு இந்த இடத்துல ஆண்டவர் தொடர்ச்சியாக நீங்கள் 19லேருந்தே வாசிக்கலாம். இப்போ அதுக்கு நேரம் இல்லைன்னு நமக்கு. அதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா 21ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நியாயமானதை செய்யணும், நீதியானதை செய்யணும், செய்வானே ஆகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அப்ப நீ சாவக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? நியாயத்தையும் நீதியும் செய்யணும்ன்றார். சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை, அது என்ன பண்ணணுமா? செய்யணுமா. வீட்டுக்கு வரவங்கிட்ட சாப்பிட்றியான்னு கேட்காதீங்க, சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு டைமுக்கு வந்தா. அதனால் 10 மணிக்கு மதியானம் 2 மணிக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு எடுத்து வந்து 10 மணிக்கு வச்சிங்கன்னா அது நல்லதில்லை. 10 மணிக்கு வந்தால் நமக்கு என்ன கொடுக்கணும்னு தோணும்? ஒரு டீயோ ஒரு காஃபியோ, இல்லை அவங்க ரெண்டுமே குடிக்கலன்னா ஒரு பூஸ்டோ ஒரு ஜூஸோ கொடுக்கணும். கேட்கக்கூடாது. டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்க என்ன குடிக்கிறாங்க என்ன குடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? வரவங்களை சாப்பிட்றியான்னு கேட்குறது. கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொடு, இல்லைன்னா அந்த வார்த்தையை கேட்காது. கேட்கணுன்னு அவசியம். அவங்க சொன்னாங்களா நான் சாப்பிட வந்திருக்கிறேன்னு? இல்லை, கேட்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணோம்? கொடுத்துடணும். அந்த பழக்கம் நமக்குள்ளே உருவாக்கி கொள்ளணும். நம்ம நிறைய விஷயத்த சொல்கிறோம், ஆனால் என்ன பண்ண மாட்டேன்றோம்? செய்ய மாட்டேன்றோம். செய்ய பழகணும். நீதியும் நியாயத்தையும் செய்ய பழகணும். அப்படி அந்த நீதி நியாயமா வாழ பழகிட்டா நம்ம ஆத்துமா பிழைச்சிருக்கோன்றத ஆண்டவர் சொல்றார். ஆமென், அல்லேலூயா. சரீர மரணத்தை தடுக்க முடியுமா கேட்குறேன்? பிஹெச்டினால தடுக்க முடியுமா? சரீர மரணத்தை பிஹெச்டி தடுக்க முடியுமா? பிஹெச்டி ஏன் தெரியுமா சொல்கிறேன்? படிப்பிலே கடைசி படிப்பு பிஹெச்டி. புரியுதா? கடைசி படிப்பு. அதில் வந்து டபுள் பிஹெச்டி இருப்பாங்க, ட்ரிபிள் பிஹெச்டி இருப்பாங்க. என்னென்னா சயின்ஸில் பண்ணியிருப்பாங்க, ஹிஸ்ட்ரியில் சோஷியலில் பண்ணியிருப்பாங்க, எக்கனாமிக்கில் பண்ணியிருப்பாங்க. அதில் பிஹெச்டி இருக்குது. அவங்க நேரம் சும்மா இல்லாத வந்து அவங்க என்ன பண்ண பிஹெச்டி பண்ணே இருப்பாங்க. அதில் வந்து லாஸ்ட் படிப்பு என்னது? அதுக்கு மேலே நீ படிக்கிறேன்னு சொன்னாக்கா உனக்கு கல்லறையில் உன்னை வச்சு இதுக்கு அங்கே தான் நீ போய் படிக்கணும், உள்ள என்ன ஆகுதுன்னு உன்னை அனுப்பிடணும். அப்போ பிஹெச்டி உன் சரீரத்தை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? பணம் உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா? முடியுமா? நீ சாகவே சாவா என்று எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார் ஏவாள் கிட்ட, இதை சாப்பிடும் நாளிலே நீ சாகவே சாவாய். சாப்பிட்டாங்க, ஆண்டவர் மாத்திக்கல. தெரியாத பண்ணிட்டான், விட்டுற பாய்ச்சன் போட அப்படின்னு விடல. அவர் வார்த்தை என்ன சொன்னாரோ அதுதான். சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. அவர் சொன்னா செஞ்சிருவார். முரண்பாடற்று பேசவே மாட்டார். சாவே சாவைனா செத்துருவேன், அவ்வளோதான். உன் ஆத்மா சாவே சாவைனா சாவும். அப்போ அந்த ஆத்மாவை மீக்கணும் தான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ சாவ, பைபிள் சொல்லுது நன்மையும் நீதியும் செய்யணும். வாசிங்க. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. என்னது? அப்படி நீ மனம் திரும்பிட்டினா நீ செய்த எல்லா மீறுதல்களையும் நினைக்கப்படுவதில்லை. அப்படின்னா நினைக்க மாட்டேன். நீ இதுக்கு முன்னே இன்னும் அக்கிரமம் செஞ்சேன்னு அது என்ன பண்ண மாட்டேன், நினைக்க. அப்பதான் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். புரியுதா? அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இதுல. அவன் முன்ன செஞ்ச எல்லாத்தையும் நான் மீறுதல் எல்லாம் மன்னிச்சிடறேன் பார்த்து நான் நினைக்கிறது இல்லை.
வாசிங்க. அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். அவன் செய்த நீதியில அவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அவன் நீதியா இருந்தா அவன் என்னத்துல பிழைப்பான். வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. பிரியமா? அவன் சாவறது எனக்கு பிரியமா இருக்குமா? துன்மார்க்கன் சத்துங்கிறது எனக்கு பிரியமா இருக்குமா? அவன் தன் வழிகளை விட்டு திரும்ப பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உன் வழியை விட்டு திரும்பிருமா. நீ போய் கொண்டிருக்கிற குறுக்கு பாதையை விட்டு திரும்பிரு. நீ அப்படியே மடினோன்றது எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இன்னமும் முடிவு உன் கையில் தான் இருக்கு. இன்னும் கூட முடிவு உன் கையில் தான் இருக்கு. நீ வழியை விட்டு விலகி திரும்பி நீதியாக வாழ்வதுக்கும் நேர்மையாக நடப்பதுக்கும் இல்லை அக்கிரமத்திலேயே வாழ்வதுக்கும் உன்கிட்ட தான் முடிவு இருக்கு. ஆனால் நீ திரும்பிட்டினா நீ பிழைப்ப, திரும்பலனா நீ பிழைக்கவே மாட்டேன். அடுத்தது வாசித்துருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி. இங்க பாருங்க, அது பாவம் செஞ்சவனுக்கு சொல்றாரு. இங்க சொல்றாரு நீதியா வாழ்ந்து கொண்டிருந்தவன், நேர்மையா நடந்தவன். அவன் என்ன பண்ணா? நீதியா வாழ்ந்தான், நேர்மையா வாழ்ந்தான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே அவனுக்கு சோர்வாயி, என்னடா உலகமே இப்படித்தான் இருக்குது, எல்லாம் அப்படித்தாங்கிறானுங்க, நானும் அப்படியே என்ன பண்றேன், உலகமே அப்படித்தாங்குது, நானும் என்ன பண்றேன், அப்படியே இருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நீதியா நேர்மையா உண்மையா நடக்க நம்ம பழக்கும் போது தான் ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். கடைசியா வாஸ்து முடிப்போம். வாஸ்துருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின்படி செய்வானே ஆகில் அவன் பிழைப்பானோ. அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. என்ன சொல்றாங்க? அவன் செய்த. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? நீதிமான் தன் நீதியான பாதையை விட்டு அநீதி செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அவன் செய்யும் போது அவன் செஞ்ச நீதி என்ன ஆகாதா? நினைக்கப்படாதா. வாசிங்க. அவன் செய்த தன் துரோகத்திலேயும். அவன் அதுக்கு பேர் என்னவா? நீதிமான் அநீதியை செய்ய போயிட்டானா என்ன பண்றான்? ஆண்டவருக்கு அவன் செய்த துரோகத்துக்கும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் அவன் செய்த பாவத்துக்கும் சாவான். நீங்களோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை. சரி, அது போதும், அங்க நிக்க வச்சிருவோம். இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்களோ ஆண்டவர் செய்கிற வழி செம்மையா இல்லை என்று சொல்லுகிறீர்கள். என் வழியா செம்மையா இல்லாம போவோமோ? உங்க வழிகளிலே செம்மையா இல்லை. It is not my way. God's way is always good. வழி விலகி போறது நம்ம, தப்பு செய்கிறது நம்ம. ஆண்டவர் செஞ்சிட்டாருன்னு ஒரு நாள் உன் வாயில நீ சொல்லவே கூடாது. தப்பு செய்கிறது நம்ம. யாரு? ஆண்டவர் தப்பு பண்ணவே மாட்டாருங்க. தப்பா யோசிக்கவே மாட்டார், தப்பு செய்யவே மாட்டார். உன் வாழ்க்கையில தப்பு செய்கிறது நீயும் நானும் தான். நீ நீதியா செஞ்சுன்னு இருந்து நீ உலகத்தை பார்த்து மற்றவங்களை பார்த்து அவங்கள இப்படி செய்கிறாங்க, நான் செஞ்சா என்ன, அவ இப்படி செஞ்சா, நான் இப்படி செஞ்சா என்ன, அப்படி நீ அநீதிக்கு விலகிட்டினா நீ இது வரைக்கும் செஞ்ச நீதி எல்லாம் நினைக்கப்படாதான். நீ அக்கிரமத்தில் செத்துருவ, உன் ஆத்துமா சாகும். அதே ஒரு அநீதிமான் அவன் செஞ்சதெல்லாம் தப்பு என்று உணர்ந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவன் நீதியை செய்ய ஆரம்பிப்போமானால் அவன் பிழைப்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இயேசு ரொம்ப தெளிவாக முதல் பிரசங்கத்திலே சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. தேவ பிரசனம் வரணும்னா வெறும் பாட்டு மாத்திரம் போதாது, நீ வெறும் செய்தி மாத்திரம் கேட்டுன்னு இருந்தால் போதாது, வெறும் ஆராதனை மாத்திரம் போதாது. உள்ளத்தில் கசப்பு இருக்கக்கூடாது, தேவன் அருவருக்கிற எந்த காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சுத்திகரித்துக் கொள்ளணும், ஃப்ரம் டாப் டு பாட்டம். எல்லாத்தையும், நாவி, ஆத்மா, சரீரம், நினைவு, எண்ணம், எல்லாமே, புரியுதா? எல்லாத்தையும் சுத்திகரித்துக் கொள்ளணும். தேவனுக்காக வாழ உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஆமென். அவர் சொன்னதை செய்து முடிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால தீமையானவைகளை விட்டு நன்மையானவைகளை கை கொண்டு நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம்.
ஹல்லேலூயா. நீதியை வாழ எனக்கு உதவி செய்யுங்க அம்மா. நீங்க தான் ஜெபிக்கிற வாய்களை திறந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியா வாழ உதவி செய்யுங்க. நேர்மையா நடக்க உதவி செய்யுங்க. அக்கிரமத்துல நான் வாழக்கூடாது, மீறுதல்ல போகக்கூடாது, உலக பிரகாரமா நான் யோசிக்க கூடாது. உம்மை சார்ந்து இருக்கணும், உம்மை நேசிக்கணும், உம்மை உயர்த்தணும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உமக்காக வாழணும். நல்லவரே, சர்வ வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, நல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவர். இப்ப நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தத்தோட பாடுங்க. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, உம்மை நம்பிட யாவருக்கு நீ அரணாயிருப்பவரே. மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, உம்மை நம்பிட யாவருக்கு நீ அரணாயிருப்பவரே. பிதாவே, உம்முடைய வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. வசன இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது பாறையின் மேல் விழுந்து போகாமல், முள்களிலே விழுந்து போகாமல், வழியிலே விழுந்து போகாமல், நல்ல நிலமாய் அதை மாற்றி அவர்களுக்குள்ள விளைய செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு இருதயத்தையும் உமக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுவீராக. ஒவ்வொருவரும் உமக்காக வாழ உதவி செய்வீராக. உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்க ஆண்டவர் இரக்கம் பாராட்டும். இப்போது இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற அத்தனை பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. சௌந்தரிக்கு நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாய் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னத்தின் மிகுதி ஆரோக்கியத்தை உண்டு பண்ணட்டும். கிரணுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை தருவீராக. ஆண்டவரே, அந்த மூக்கில் அடிக்கடி ரத்தம் வருகிறதை கேள்விப்படுகிறோமே, மருத்துவத்தினாலும் அல்ல, எல்லா தேவனால் கூடும். இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னத்தில் நிரப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாமுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இடத்துல விலகி இருக்கிற அந்த விரலின் எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் ஆரோக்கியம் படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வல்லமையின் பிரசன்னத்தை விளங்க பண்ண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இன்னும் யாரெல்லாம் சரீர பலவீனத்தோடு கூட இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கோல்டு, ஜரம், இருமல் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. தீமைக்கும் நாசமோசங்களுக்கு விலகி காத்து அற்புதமான பாதையில வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் உமக்கு நேரா நடக்க உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரக்கமும் கிருபையும் தயவும் பிரசன்னமும் உங்களை நிரப்பட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் அற்புதங்களை செய்தபடியால் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி நம்ம பிதாவாக தேவனுடைய அன்பும் நம்மத்தில் கடந்து வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து பிதாவின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற சீக்கிரமாய் மேகத்தின் நடுவில் வெளிப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவர் வரும் வரைக்கும் நமக்கு உதவியாளராய், துணையாளராய், கண்டிக்கிறவராய், உணர்த்துகிறவராய், ஆலோசனை தருகிறவராய், வரும் காரியத்தை முன்கூட்டி அறிவிக்கிறவராய் உலாவிக் கொண்டிருக்கிற கூடவே இருக்கிற பரிசுத்த ஆவியின் அந்நியனும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்போதும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். வாழ்த்தி கடந்து உங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.